ஆமென். நான் உங்களுக்கு காணப்படுவேன், நான் உங்களுக்கு காணப்படுவேன். அவரை நம்பி இருக்கிற ஜனத்திற்கு அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் இல்லாத பாதையில் அல்ல நான் நடப்பது, அவர் இருக்கிற பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், அவர் பார்க்காத பாதையில் அல்ல நான் நடப்பது, நான் நடக்கிற பாதையை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அமைதியா இருக்கிறார்னு அவர் முகத்தை திருப்பி இருக்கிறார்னு அர்த்தம் அல்ல, அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். அமர்ந்து சீயோனை கர்த்தர் உன்னையே பார்த்து தான் இருக்கிறார், உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாதையில் நடக்கிறவர்களை அவர் பார்த்து கொண்டே இருப்பார், பார்த்துட்டே இருப்பார். ஆமென். என் பிள்ளை எப்படி நடக்கிறான்? ஆமென். அவங்க நடக்கும்போது அவங்க சரியான ட்ராக்ல நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும். அந்த ட்ராக்ல சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறும்போது ஆமென், அவர் அவர்களுக்கு காணப்படுவார். ஆமென். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். மார்க் 6வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், சீஷர்கள் இப்பொழுது அக்கறைக்கு புறப்பட்டு போகிறார்கள். இந்த பாதை என்பது சீஷர்கள் கேட்டு நடக்கிற பாதை அல்ல, இயேசு அனுமதித்த பாதை. ஆண்டவர் தான் ட்ராக்கை செலக்ட் பண்றார், ஆண்டவர் தான் ட்ராக்ல போகிற வண்டியும் செலக்ட் பண்றார், ஆண்டவர் தான் டைமையும் செலக்ட் பண்றார். எல்லாமே அவர் செலக்ட் பண்ணி எப்படி அனுப்புறார் தெரியுமா? துரிதப்படுத்தி இம்மிடியேட்டா போங்கன்றார். இம்மிடியேட்டா போங்க, ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறார். பல பாதைகள் நாம விரும்பி வந்ததுக்கல்ல, கர்த்தர் இழுத்துட்டு வந்தது. ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பா டியூஷன் போயே ஆகணும்னு பெற்றோர் கைப்பிடிச்சு இழுத்துட்டு போறது மாதிரி. இல்லம்மா வேண்டாம் வேண்டாம்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஈவினிங் நான் எங்க அம்மாட்ட அடி வாங்கினது. ஏன்னா வீட்டில் அன்னைக்கு தான் சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, எல்லாரும் பீச்சுக்கு போறாங்க. என்ன டியூஷன் போக சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த டைம் தான் எங்க அம்மா பிடி பக்கத்துல தான் டியூஷன். நீ இருந்துட்டு வா, எனக்கு பீச் தான். இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறார் ஆண்டவர். இந்த சீஷர்களை துரிதப்படுத்துறார். ஆண்டவர் நீங்க எங்க போறீங்க? நான் மலைக்கு போறேன், நான் ஜெபிக்க போறேன். அவன் என்ன ஒரு பாதையில் நடக்க விட்டுட்டு அவர் போய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புற. அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவர் ஏதோ ஒன்று செய்யல, ஏதோ ஒன்று செய்யல. அவர் ஜெபிக்க போய் உட்கார்ந்தாலும் அவர் பார்வை முழுவதும் அந்த சீஷர்கள் மேல இருந்துட்டார். சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் பேசும்படி பலமுறை இந்த வார்த்தையை தியானித்து இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனால் தெரியல, இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்படி மறுபடியும் உன்னை நடத்தி விட்டுட்டு நான் எங்கேயோ எதையோ செய்யல, உன்னை தான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் கர்த்தர் சொல்றான். உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். நீ நடக்கிறத யாரும் பார்க்கல, உனக்கு என்ன நடக்குதுன்னு உன்னை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு கண்களும் இல்லை. ஆனா என்ன நடத்துகிறேன் தேவன் பார்த்து கொண்டு. பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா, பரிகாரம் எனக்கா கருதிட்டுண்டு. பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா, பரிகாரம் எனக்கா. சொல்ல എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല, എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ. ഓ താങ്ക് യു ജീസസ്. എന്തിനെന്ന് എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല എന്റെ. ഒരു വാർത്ത വലത് കരത്തെ ഉയർത്തി, ദൈവം എനിക്ക് അനുകൂലം அது நன்னா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மையா சொல்லுவீங்க? எனக்கு தெரியும் என் ஆண்டவரை பத்தி. ஆமே தெய்வமே, யார் எதுவும் சொல்லட்டும், எனக்கு என் ஆண்டவரை பத்தி தெரியும், எனக்கு என் அப்பாவை பத்தி தெரியும், என்னை நடத்துகிறவரை பத்தி தெரியும். தெய்வம் அனுகூலம் எங்கு? தெய்வமான அவர் உனக்கு அனுகூலமாயிருக்க யார் உனக்கு விரோதமா எழும்பினால் என்ன? எப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு வந்தால் என்ன? ஒரு அக்கா சந்தல ரிபன ஹந்தல ரிபலோ.
இப்ப சொல்லுங்க, பரிச்சைன்ற தெய்வம், பரிச்சைன்ற தெய்வம் அனுமதிச்சா. சும்மா அனுமதிக்கல சகோதரா. அவர் பார்க்காத பாதை அல்ல, அவர் இல்லாத பாதை அல்ல, அவர் பார்க்கிற பாதை, அவர் இருக்கிற பாதை இது. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല എന്റെ ஏன்னு கேட்காதீங்க, ஏன்பா இந்த பாதன் கேட்காதீங்க. சொல்லுங்க, എന്തിനെന്ന്. ஓர் தேங்க்யூ சீஃப், எന്റെ நன்மைக்கா. அவர் அனுமதித்த பாதையில் சீஷர்கள் நம்பி புறப்படுறாங்க. புறப்படும் போது நல்லா தான் இருந்துச்சு. மத்தேயு 14 இருக்குது, மார்க் 6 இருக்குது, யோவான் 6 இருக்குது. 3 பகுதிகளை நீங்கள் சேர்த்து வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி அநேக ரகசியங்கள், அநேக சத்தியங்களை இதில் நாம் தியானிக்க முடியும். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் இதுலேருந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் அதிக சொல்லும்படி ஏவனபடினால இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். புறப்படும் போது நல்லா இருக்குது, நம்பிக்கையோட புறப்படுறாங்க. புறப்பட்டு நடுக்கடலில் வந்தபோது அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது. சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. 47வது வசனம், அவரோ கரையிலே தனிமையா இருந்தார். இவங்க நடுக்கடல்ல, அவர் கரையில. கரையில இருக்கிறவருக்கு இப்ப பிரச்சனை இல்லை, நடுக்கடல்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவரே, நீங்க என்ன நடக்க விட்டுட்டு சூப்பராக உட்கார்ந்துருக்கீங்க, உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நடக்கிற எனக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, நான் ஏன் நடந்தேன்னா அவர் நடத்துற பாதையில பிரச்சனையே வராது. ஆனா அவரை நம்பி நடந்த இந்த பாதையில அது எங்க கொண்டு வந்து பிரச்சனை வருது தெரியுமா? நடுக்கடல்ல. அதாவது முன்னாடியும் போக வழி இல்ல, எனக்கு திரும்ப போகவும், ஏன்னா பாதி பேர்ட்ட விசுவாசத்தை ப்ரொக்ளைம் பண்ணிட்டோம், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு இப்படி சொல்லிவிட்டு எனக்கு இப்ப திரும்ப அந்த முகத்தையும் பார்க்க முடியல. ஆமா, இப்ப இருக்கிற பிரச்சனையில இன்னொரு முகத்தையும் போய் எனக்கு சந்திக்க முடியல. பிரச்சனை நடுவில் இப்பொழுது பைபிள் சொல்லுகிறது 48வது வசனத்தில், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு. அதாவது எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. இப்ப இந்த பிரச்சனை நடுக்கடல்ல எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு, பிரச்சனை ஜாஸ்தியாகி விட்டது. இவர்கள் கரையிலிருந்து புறப்படும் போது இன்னொரு கூட்டமும் அந்த கரையில் இருந்தது. அந்த கூட்டம் தான் 5000க்கும் அதிகமானோர். மத்தேயு 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்களுக்கு பாதையை நியமிக்கவில்லை, அவர்களை அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. 14வது அதிகாரம், அதனுடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 22வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரித. அதாவது இந்த வசனத்துல 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் திரள் கூட்டம், இந்த கூட்டம் சின்ன கூட்டம். ஆமென். அவர் எல்லாரையும் ஒரே போல நடத்தல. ஒரு பெரிய கூட்டத்தை வந்ததும் பிளஸ் பண்ணி அப்படியே அனுப்பிவிட்டார். நமக்கு என்ன தோணும்னா அந்த கூட்டத்தில் இருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணும். ஏன்னா அவங்களுக்கு திருப்தியான பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு காரியம், அவங்களுடைய ட்ராக் ஆண்டவர் நியமிக்கல, அனுப்பி விட்டுட்டார். அவங்க எங்க போறாங்க, வீட்டுக்கு போறாங்களா, என்ன செய்ய போறாங்க, போற வழியில என்ன நடக்கும், இதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அவங்க போய் சேர்ந்துட்டாங்களா இல்ல, ஏதாவது மீட்டிங்லாம் முடிச்சு போகும்போது எங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும், ஆண்டவர் வந்தவங்க சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும், இப்படி ஜெபிப்போம். ஏசு அவங்கள அனுப்பி விட்டுட்டார். போறவங்களுக்கு லைஃப்ல போற வழியில அவங்க ஏதாவது நடந்துச்சா, வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களா, வீட்டுக்கு தான் போனாங்களா, அல்லது வீட்டுக்கு தான் போங்க, எதுவுமே கர்த்தர் தீர்மானிக்கவில்லை, அவர்களை அனுப்பிவிட்டார், அவ்வளவுதான். ஆனா இந்த பர்டிகுலர் கூட்டம், ஆமே, இவங்களுக்கு ட்ராக் அவர் தான் நியமிக்கிறார். எங்க போகணுங்கிறதே சொல்றார். நீ சும்மா எங்கேயும் போயிடக்கூடாது, நீ இங்க தான் போகணும்.
அதை இன்னும் சொல்ல போனா அவர் எங்க தான் அனுப்புறார் தெரியுமா? அக்கறைக்கு தான் அனுப்புறார். ஆமென். அனுப்பி விடுற கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது, அக்கறைக்கு போகிற கூட்டத்தில் தான் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு வார்த்தையை சொல்றேன், ஏதோ ஒரு பாதையில் நடக்கிறவனுக்கு அல்ல அக்கறை, அவர் நியமித்த பாதையில் நடக்கிறவனுக்கு மட்டும்தான் அக்கறை. நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அக்கறைக்கு போக வேண்டிய ஒரே பாதை நாம் நியமிக்கிற பாதை அல்ல, நம்மை அழைத்தவர் நியமித்த பாதை. அவர் நியமித்த பாதையில் போறவங்களுக்கு மட்டும்தான் அக்கறை. அவர்கள் அக்கறைக்கு துரிதப்படுத்தி இப்பொழுது இந்த கூட்டத்தை அவர் புறப்பட இன்னொரு கூட்டத்தை அனுப்பிவிடுறார். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சா, எதுவுமே தெரியாது. இயேசுவும் அவர்களை பார்க்கவில்லை. பைபிள் சொல்லுகிறது, இந்த சின்ன கூட்டம் நடுக்கடல்ல இருக்கும்போது அவர் கரையில் இருந்தார். அந்த அனுப்பிவிட்ட கூட்டம்